என்னப்பா அது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க? என்னது இது? ஆமாம், இந்த பெயிண்ட் பண்ணுறது வாங்கியிருக்கியா? சரி சரி, ஓகே. இங்கே அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணு சாமி. என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. ஓ, பெயிண்ட்டா? ஓகே ஓகே ஓகே. பெயிண்ட் பாக்ஸ். அந்த பேப்பர் என்னம்மா? அதை காட்டு. ஓ, என்னம்மா இதில் இருக்கு? ஓகே, இது என்ன பெயிண்ட் பண்ணுறதா? இதை ஆமாம், பெயிண்ட் பண்ணுறதா? ஓ, ஓகே ஓகே, சூப்பர். இது என் பொண்ணு வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கா. இதை வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணணும். பண்ணி காமிச்சாதான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பெயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நம்பருக்கு அந்த ஃபோட்டோவில் அந்தந்த நம்பருக்கு உண்டான பாக்ஸில் பெயிண்ட் பண்ணணும். அந்தந்த கலர் கரெக்டாக எத்தனை கலர் கொடுத்துருக்காம்பா? 24 கலர் கொடுத்துருக்காங்க. அந்த 24 பாக்ஸ்லேயும் நம்பர் எழுதி கொடுத்துருக்காங்க. இதே நம்பர் நம்ம அந்த ஃபோட்டோலேயும் இருக்கும். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நம்பரை அப்படியே நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியது தான். ப்ரெஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. ப்ரெஷ் அங்கே இருக்குது, எடுத்து தண்ணியில் போட்டுருணும் சாஃப்ட் ஆகிறதுக்காக. ஆமாம், ஓகே. பெயிண்ட் பண்ணுறதுக்கு போகலாம். இந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதுதான் டிஸ்பிளேயில் வர பொம்மை. இதுதான் கடைசியில் நமக்கு வரக்கூடியது. நான் சொன்னேன், என் பொண்ணு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுக்கலை, கொஞ்சம் தாண்டி தான் எடுத்தோம். பாருங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணுங்க. இதுதான் நாங்கள் காமிச்சது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே முடித்தாதான் அந்த இமேஜோட கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல் வியூவும் அப்போ தான் வரும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு காவாசி முடிச்சிருக்காங்க, இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க. குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒரு நாள், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அமேசானில் வாங்கின ப்ராடக்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும் போது எப்படி இருக்குன்னே தெரியல, என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், என் பொண்ணு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப அக்யூரேட்டாக அடிக்கணும். நம்பர்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். அந்தந்த பாக்ஸில் அந்தந்த நம்பரில் போய் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் கூட வாங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணோம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இறங்கிடும். அவங்க ஃபோன் பார்க்க மாட்டாங்க. லீவில் இருக்கும் போது இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு வரைஞ்சிட்டு கிடப்பாங்க. இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஏன்னா உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், இப்போ என் பையனும் சேர்ந்து வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ பாருங்கள் நேராக இருக்கும். நான் கொஞ்சம் தலைகீழ எடுத்துருந்தேன், நல்லா இல்லை. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ காமிச்சு எடுக்கிறேன். ஃபுல் ஃபினிஷ் ஆனால் தான் சூப்பராக இருக்கும். நான் ஃபுல் ஃபினிஷ் ஆகும்போது காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா நிறைய இருக்குது, இன்னும் இது ஃபுல்லாக முடிக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் தேடி கண்டுபிடிச்சி பெயிண்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் அடிங்க.